ஹலோ வணக்கம் மக்களே. இது பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் யாருக்கும் இங்கே சப்போர்ட் பண்ணுறதும் இல்ல, எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் இல்ல. எல்லாமே வந்து பழமை மாறாம இருக்கணும் அப்படின்றது மட்டும் தான் என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள், ஆசை எல்லாமே. அதில இருக்கிற தப்ப வந்து நம்ம எப்போ வேணாலும் திருத்திக்கலாம். அது தப்பு இல்ல. ஆனா வந்து தப்பு இல்லாத விஷயத்த தப்பு அப்படின்னு சொல்லி அத நம்ம திருத்தணும் அப்படின்னு நினைச்சா அது பெரிய தப்பு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சுவாமியே சரணமையப்பா. ஸோ வெல்கம் பேக் டு 1001 அடிமை பண்ணி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். அப்புறம் சும்மா அப்படின்னு வைக்கலாம்னு பார்த்தோம். வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் வீடியோ தான் போடுவோம். இப்போ கூட வந்து நம்ம அதுக்கான சேனல் தான் இது. இருந்தாலும் வந்து நம்ம மற்ற இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க. நான் பேர் சொல்ல வேண்டியதில்லை. கண்டென்ட் இந்த இஷ்யூ சோஷியல் இஷ்யூலாம் வந்து பற்றி பேசி போடுறாங்க. அந்த மாதிரி ஆள் நம்ம கிடையாது. இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை ஃபேஸ் பண்ணுறேன். ஆமாம், ஃபேஸும் பண்ணுறேன். ஏன்னா நொரில் வந்து ஒரு 2 வருஷம் பார்த்தீங்கன்னா மலைக்கு போக முடியாதபடிக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒருத்தருடைய தாட், அதாவது பர்சனல் தாட்டை வந்து டேமேஜ் பண்ணாத எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயம் தான். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி கும்புறவங்க தான் இருக்காங்க, இந்துக்கள் தான் இருக்காங்க, சாமி கும்புறவங்க தான் இருக்காங்க. யாருடைய மத நம்பிக்கையும் உடையக்கூடாது. இந்த மாதிரி போயிட்டு நம்ம வந்து ஒரு சர்ச்சில் போய் சொல்கிறது இல்லை, மசூதியில் சொல்கிறது இல்லை, எதுவுமே சொல்ல வேணாம். எதுக்கு சொல்லணும்? அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி வந்து சயின்ஸ் இருக்குது, சாமி சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குதுன்னு நிறையா சொல்கிறாங்க. நம்ம அதை பற்றி எதுவுமே பேச போகிறல. ஒரு முக்கியமான ஒரு சின்ன விஷயம் தான். இதை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் முன்னாடி வந்து இந்த ஏரியாவில் திருடுறவன் அந்த மாதிரிலாம் இருப்பான். அவன் வந்து என்ன பண்ணுறான், திருடுறான், நிறையா பணம் கொள்ளடிக்கிறது, மிரட்டி பிடுங்கிறது, வழிப்பறி பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, போலீஸ் வந்து ஒரு பெரிய கிரைம் நடக்கும்போது தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா லிஸ்ட்டையும் எடுக்கிறாங்க. அதில் வந்து அவன் பேர் இவன் பேர்லாம் சொல்கிறாங்க. ஒரு ஆள் பேரை சொல்லும்போது, சார் அவன் மாலை போட்டிருக்கான், மாலை போட்டிருக்கானா, சரி ஓகே, அவன் இந்த இது பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உன்னதமாக புனிதமாக வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நிறைய பேர் இந்த ஸ்மோக் பண்ணுறது, இந்த பாக்கு போகிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து கிரிமினல்ஸே வந்து பிடிக்க மாட்டாங்க அந்த டைமில். ஏன்னா அவன் மாலை போட்டிருக்கான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக அப்போதைக்கு ஒரு கொஞ்ச நாளைக்காக சுத்தமாக கரெக்டாக இருக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் போடுறாங்க. இதை உடைக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து பெரியாருக்கும் சப்போர்ட் பண்ணல, ஆப்போசிட் பண்ணல. நான் கடவுள் தான் கும்பிட்றான்றவனுக்கும் சப்போர்ட் பண்ணல, ஆப்போசிட் பண்ணல. ஆனால் விஷயம் என்னன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐயப்ப விரதத்திலே வந்து பிரம்மச்சரிய விரதம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தப்பாலாம் நடக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோலாம் வந்திருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு, ஹராஸ்மெண்ட் அங்கேயும் நடந்திருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. எல்லா ஆண்களும் நல்லவங்கலாம் நம்ம சொல்லவே முடியாது. எப்பயுமே எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கெட்டது இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். நிறைய பேர் ஒத்துக்கிறது இல்லை. ஒரு சிலர் ஒத்துக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட, அப்போ நானும் தான் ஒத்துப்பேன்னா ஓகே, ஒத்துக்கிறவங்களுக்கு அப்ரிசியேஷன், பாராட்டுகள் தான். ஒத்துக்காதவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கூட்டத்துக்கு நடுவில் பெண்கள் போகவே கூடாதுன்னு எப்பயுமே அவங்க சொன்னதே கிடையாது. ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமா போகிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கு நடுவில் தான் வந்து ஒரு பெண் வந்து பல வகையான விஷயங்கள்லையும் வந்து பலவந்தப்படுத்துறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. அதே மாதிரி ஒரு ஆண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அதாவது அது வந்து ஒரு புனிதமாகவே மதிக்கிறாங்க. ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறதையும் ஒரு புனிதமாக மதிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மதங்களுக்கு பொதுவாகவே இருக்குது. சரிங்களா? அது எல்லா மதத்துக்கும் பொதுவாக தான் இருக்குது. நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க. இஸ்லாமு, புத்திசம், ஜெயினிசம், சீக்கிசம், கிறிஸ்டியானிட்டி, ஹிந்துசம், எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் வந்து ஒழுக்கமாக இருக்கிறது அப்படின்றது முக்கியமானது. ஒழுக்கத்தால் உயர்ந்தவனே வந்து ரொம்ப மேன்மையானவன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து ஜாதி மதம்லாம் உடஞ்சிரும். அதுதான் முக்கியமே. எல்லாத்துலேயுமே வந்து பெண்களுக்கு சமமாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்பு முதல் கொண்டு எல்லாத்துலேயுமே போட்டியாக இருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனி சிஇஓலாம் இருக்காங்க. நம்ம வந்து பாராட்டுற மாதிரி வந்து போட்டிருக்கோம். என்னது வீடியோவே போட்டிருக்கோம். எனக்குமே வந்து அம்மா, அக்கா, தங்கச்சி, அது இதுன்னு நிறைய பேர் எல்லாமே இருக்காங்க. ஏன் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் மட்டும் என்னை ஏன் விடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது வந்து ஒரு பிரச்சனையை ஆக்கவே கூடாது. ஆக்கிறது ஒரு பெரிய, அது ஒரு மேஜர் இஷ்யூ தான். அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் வேணாலும் அவங்க வந்து காரணமாக வச்சுருந்தாலும் ஒரு சில விஷயங்கள், இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக அதை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது நல்லதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக்கலாக நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, ஏன் வந்து போகக்கூடாது அதுன்னு சொல்லிட்டு. ஆன்மீக வழியில் அவங்க எதுக்கு என்ன ஏதுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அவ்வளோ பெருசாலாம் போக வேணாம். யதார்த்தமாக என் வீட்டில் ஒருத்தர் போட்டிருக்கான். அதாவது அந்த பெண் யார் வந்து இது பண்ணுறாங்களோ, இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் முன்னாடி வந்து நான் உள்ளே போகிறேன், எல்லாத்தையும் மீறி நான் போகிறேன்னு தடன்னு ஓடி போய் அது ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து ஒரு இஷ்யூ ஆச்சு. வருஷம் ஒரு இஷ்யூ ஆக்கிட்டே இருக்காங்க. அது முன்னாடி வரைக்கும் இந்த விஷயம், இந்த பெரியாரிசம்லாம் வந்து நம்மளே சப்போர்ட் பண்ணுறவங்க தான். அப்படி இருக்கும்போது இதை வந்து என்ன சொல்கிறது, எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதில் போட்டி போடணும்லாம் அவசியமே, எதுக்கு தேவையே இல்லாமல் எதுக்கு அந்த போட்டி? நீங்கள் போட்டி போடுங்க, ஜெயிங்க, நல்ல விஷயம் தான் அது எல்லாமே. அது வேறு, அது கிடையாது.
இது வந்து ஆன்மீகம் சைலண்ட்டாக நிம்மதியாக இருக்கிற ஒரு இடம். அது வந்து அந்த இது கெடாமல் மாறாமல் அந்த நிம்மதி அந்த அந்த நிம்மதியான நிலைமையெல்லாம் அப்படியே இருக்கிற வரைக்கும் தான் அது நல்லாயிருக்கும். மக்கள் போவாங்க, அவங்களுடைய இது மாறும். எவ்வளோ கெட்ட பழக்கம் இருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா மாலை போடுற அந்த டைமுக்கு அப்புறம் கெட்ட பழக்கத்தையே விட்டுடுறாங்க. ஒரு 40 நாள் 50 நாள் வந்து தொடர்ந்து ஒரு விஷயம் நல்ல விஷயத்த பண்ணும்பொழுது அதை விட்டுடுறாங்க. அப்போ ஏன் நம்மளே அதை கெடுக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சாவே போதும். ரொம்ப பெரிய விஷயம்லாம் யோசிக்க தேவையே கிடையாது. என் வீட்டில் ஒரு பையன் கெட்டவனாக இருக்கான், அவனுக்கு மாலை போடு, அவனுக்கு ஒரு பயமுறுத்து, அவனை சாமி பேரை வச்சு. பயம்தான், எல்லாமே சாமியை வந்து பயத்தில் தான் கும்பிட்றாங்க. ஐயோ எதோ ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை மைண்டில் வச்சு அவனை திருத்தலாமே. அதை ஏன் நம்ம வந்து கையில் எடுத்து நானும் ஈக்குவல், அது வந்து நம்மளை வந்து நாலேஜ் இல்லாத மாதிரி காட்டிடும். பெரியார் வந்து எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. எது வந்து தேவையே இல்லாதோ, பெரியார்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வருது, என்னன்னா சாமி கும்பிட மாட்டார். அவர் வந்து என்ன சொன்னார்னா கீழ் ஜாதி மக்கள் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னா அப்படிப்பட்ட சாமி இல்லை, தேவையே இல்லைன்னு தான் சொன்னாரே தவிர சாமி இல்லைன்றது சாமி அவருமே கும்பிட்டுருக்காரு. அவரே இப்போ சாமியெல்லாம் கும்பிட்றாங்க. அந்த அளவில் தான் நம்ம வந்து கல்ச்சர் வந்து டெவலப் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே பொதுவாக வந்து நாலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். நானும் பண்ணுவேன், நானும் இது பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு பையன் வந்து சுடிதார் போட்டு போனால் அது நீங்கள் சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னா ஓகே. எத்தனை பேர் வந்து லேடிஸ்லேயே சிரிப்பீங்களோ அத்தனை பேரும் வந்து உங்கள் லேடிஸ், அதாவது லேடிஸை பார்த்து சிரிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் அவங்கக்கிட்ட இதை எடுத்து சொல்லுங்கள். விஷயம் இவ்வளோதான். இது வந்து கீழே வந்து அன்ஃபாலோ பண்ணிடுவேன், ரிப்போர்ட் பண்ணுவேன், பிளாக் பண்ணுவேன், என்ன பண்ணுங்கள், அது விஷயமே கிடையாது. ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஆனால் இது வந்து கட்டாயம் இப்படி பண்ணணும் அப்படின்லாம் இது மஸ்ட்டு பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். ஏன்னா மற்றவங்களோட மத நம்பிக்கையும் ஒருத்தன் திருந்தறதுக்கான ஒரு வாய்ப்பையும் நமக்கு எடுக்கக்கூடாது. கோர்ட் முதல் கொண்டு எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தன் திருந்தணும் அப்படின்னு நினைக்கிறான்னா தூக்கு தண்டனை கைதியை கூட வந்து திருந்தி ஒழுங்காக சரிப்பா நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அவன் தண்டனை குறைக்கிறதுக்கான அளவுக்கு சுதந்திர நாடு நம்மளுது. இப்படி போயிட்டு ஒருத்தன் வந்து திருந்தணும், நல்லவனை ட்ரை பண்ணுறான், மாலை போடுறான், விரதம் இருக்கான், கரெக்டாக இருக்கான், அதை ஏன் வந்து நம்ம வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான டிஸ்கிரிமினேஷன் தான். நம்ம ஏன் அதை பண்ணணும்? ஸோ நான் எல்லா லேடிஸும் தப்புன்னு சொல்லி இதை யார் கையில் எடுத்திருக்காங்களோ, தவறான விஷயத்தை யார் கையில் எடுத்திருக்காங்களோ அவங்க பண்ணுறது தப்பு தான். அது யார் பண்ணாலும் தப்பு தான். அது என் வீட்டில் இருக்கவங்களே பண்ணாலும் தப்பு தான், யார் பண்ணாலும் தப்பு தான். அதனால் வந்து தப்பை பண்ண விடாதீங்க. தப்புக்கு எதிராக வந்து அது யாரெல்லாம் பண்ணலையோ அந்த லேடிஸ் எல்லாம் போராடலாம், தப்பு இல்லை. புரியுதுங்களா? அதுக்காக போராடணுமா, பிரச்சனை பண்ணுமா, ப்ரொடெஸ்ட் பண்ண ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிள். இந்த விஷயத்த அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், அவ்வளோதான் விஷயம். ஸோ ரொம்ப நன்றி. திரும்ப இந்த மாதிரி விஷயங்களுக்காக வீடியோ போடுவேனான்லாம் தெரியாது. ஆனால் இது நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும். அதுக்காக தான் வந்து கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வச்சுருக்காங்க. இன்னொன்று நிறைய பேர் வந்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க. அவங்கெல்லாம் போய் கடவுள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரோட நம்பிக்கையும் கெடுத்து நம்ம ஒன்றும் பெருசாக சாதிச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அப்போ வந்து மனுஷனே மதிக்காதபடிக்கு ஆகிடும். நம்ம ஓரளவுக்காவது மனித தன்மையோடு இருக்கும் அப்படின்றதுக்கு அர்த்தமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிருகங்கக்கிட்டேருந்து வேறுபட்டுருக்கோம். நம்மளை பார்த்து தான் மிருகம் கற்றுக்கிட்டு இருக்கு. மிருகத்தை பார்த்து நம்ம கற்றுக்கூடாது. ஸோ கெட்டதை நல்லவங்களே சொன்னாலும் விட்டுருவோம், நல்லதை கெட்டவங்களே சொன்னாலும் எடுத்துப்போம். நன்றி, வணக்கம்.